ஹாய், வணக்கம். வெல்கம் டு உதயா அனில் விலாக்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிளான பர்த்டே கேக் வீட்லயே எப்படி பண்றதுன்னு காட்டியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பர்த்டே கேக் எல்லாத்துக்குமே அதோடைய பேஸா ஸ்பாஞ்ச் கேக் தான் செய்வாங்க. ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்கு 4 முட்டை எடுத்து வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு ரெண்டத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். வெள்ளைக்கருவை தனியா பீட் பண்ணி வைக்கும்போது தான் அது நல்ல ஒரு ஃபோமியா க்ரீமியா நமக்கு கிடைக்கும். அதுதான் ஸ்பாஞ்ச் கேக்கை ரொம்ப சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாலு முட்டையில இருந்த மஞ்சக்கருவை தனியா வச்சாச்சு. இப்போ வெள்ளைக்கருவை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒயர் விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கூட ஆகும். அதை வச்சு செய்யலாம், ஆனா ரொம்ப நேரம் ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். வெள்ளைக்கருவை இந்த பதத்துல வர வரைக்கும் நாம அதை பீட் பண்ணிக்கணும். பார்க்க எப்படி க்ரீம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி. அடுத்து மஞ்சக்கருவையும் பீட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கருவோட நல்ல டார்க் எல்லோ கலர்லேருந்து அது கொஞ்சம் லைட் எல்லோவா மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ ஒரு 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் பால் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் 3/4 கப் சுகர் பவுடர் சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா அந்த எக்ல கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இப்ப இந்த கலவையில 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு இந்த கலவை கூட சேர்த்துக்கலாம். மாவை சலிச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் கட் அண்ட் ஃபுல் மெத்தட்ல இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப அடிச்சு கலந்துடக்கூடாது, மெதுவா பொறுமையா செஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு மாவு கலந்ததுக்கு அப்புறம் இது கூட ஏற்கனவே பீட் பண்ணி வச்சிருக்க எக் ஒயிட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போவும் ரொம்ப மெதுவா கலந்துக்கணும். இந்த எக் ஒயிட்ல இருக்க ஏர் தான் இந்த கேக்கை ரொம்ப சாஃப்டா ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ரொம்ப பொறுமையா மெதுவா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி. இப்போ ஒரு கேக் டின்ல நெய் தடவி அதில் கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இப்போ நம்ம கேக் பேட்டரை சேர்த்து அவனில் வச்சுக்கலாம். கேக் பேட்டர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அதில் இருக்க பபிள்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதில் இருக்கிறதெல்லாம் கிளறி விட்டு பபிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது அவனை 175 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இப்போ நம்ம கேக் டின்னை எடுத்து வச்சு ஒரு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கலாம். கேக் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம பட்டர் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணுறதுக்காக பட்டர் எடுத்திருக்கேன். 200 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்டட் பட்டர். இதுக்கு 1/2 கப் சுகர், பவுடர்ட் சுகர் வச்சுருக்கணும். சுகரை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. கொரகொரப்பாக இருந்தால் க்ரீம் சாஃப்டாக இருக்காது, நம்ம சாப்பிடும்போது நர நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த பட்டரை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்க்கு எலக்ட்ரிக் பீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். விஸ்க் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா வராது.
இப்போ நம்ம பட்டர் எல்லோ கலர்ல இருந்தது ஃபுல்லா நல்லா ஒயிட் கலர்ல ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். அப்பப்ப இந்த மாதிரி சைடுல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணணும். நான் பீட் பண்றேம்மான்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் இப்ப வந்து பீட் பண்ணிட்டு இருக்கா. அவ கேக்கும் சூப்பரா செய்வா. அவ அண்ணனுங்க பர்த்டேக்குலாம் அவ தான் கேக் பண்ணி குடுப்பா. வெண்ணெயோட நிறம் இப்ப முன்னாடிய விட எந்த அளவுக்கு வெள்ளையா வந்திருக்கு பாத்தீங்களா? இது இன்னும் நல்லா வெள்ளையா வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாத்தையும் அட் அ டைம் ஒண்ணா கூட சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம்னா க்ரீம் வந்து வாட்டரியா ஆயிடும். தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கும் போது தான் அது அப்படியே க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்லயே இருக்கும். இதை அப்பப்ப சைட்லயும் இந்த மாதிரி எடுத்து விட்டு பீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், எல்லா சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பால், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக பீட் பண்ணியாச்சு. பட்டர் ஃப்ராஸ்டிங்கும் ரெடி. இப்போ பீட்டரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது க்ரீம் வந்து ட்ரிப் ஆகக்கூடாது. அதாவது இப்படி ஊத்துற மாதிரியோ இல்லை சொட்டுற மாதிரியோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பேன்ல இருக்க பட்டரை நம்ம இப்படியே கவுத்து பார்க்கும்போது அதை கொட்டக்கூடாது. அப்படியே ஸ்டிஃபா நிக்கணும். இப்போ இந்த ஸ்பேச்சுலால இருக்கிறதையுமே இந்த மாதிரி இப்படி நம்ம கவுத்து பார்த்தோம்னா அது விழக்கூடாது கீழே. ஸ்பேச்சுலாலேயே இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சில க்ரீம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. வெளியில எடுத்து அதை நல்லா குக் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டூத் பிக் இல்லை ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நம்ம குத்தி பார்த்தோம்னா இப்படி ஸ்டிக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட மாவு இருக்கக்கூடாது. கேக்கு ஃபுல்லாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதை கேக் டின்னுலேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம கேக்கு நல்லா ஆறிடுச்சு. அதுலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியேவும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாம இன்னைக்கு பர்த்டே கேக்காக செய்கிறதுனால அதோட சைடெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டர் ஃப்ராஸ்டிங்கை அது மேலே போட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த சுகர் வாட்டரை கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது கேக்க ஆறுனதுக்கு அப்புறமுமே அந்த கேக்கை ரொம்ப மிருதுவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உள்ள ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம மேலே வைக்கிற க்ரீமும் நல்லா கேக்கோட ஒட்டிட்டு இருக்கும். அது செப்பரேட் ஆகாமலும் இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டர் க்ரீமை கேக் மேலே அதோட சைட்லன்னு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்க க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் சாக்கோ சிப் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே திரும்ப ப்ளூபெர்ரி வச்சும் நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் க்ரீம் கேக்கு ரெடி. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சீங்கன்னா உங்கள் கேக்கோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வைங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை ஒரு ஸ்பெஷல் டேக்காக தான் செஞ்சேன். அது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கான கோட் என்னன்னு பார்த்துடலாமா? யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதுமே இந்த 3 விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.